இருதய மேலுறை சக்தி ஓட்டப் பாதை. பெரிகார்டியம் சேனல். பெரிகார்டியம் மெரிடியன். இருதய மேலுறை என்பது இருதயத்தைச் சுற்றி இருக்கும் ஈரடுக்கு கொண்ட ஒரு உறை. இருதய மேலுறை என அழைக்கப்படுகின்றது. இதன் முக்கிய பணி இருதயத்தை பாதுகாப்பதே ஆகும். இவ்விரு அடுக்குகளின் இடையே உள்ள பெரிகார்டியம் திரவம் இருதயத்தை அதிர்ச்சியிலிருந்து காக்கவும் தடையற்ற இயக்கத்தை அளிக்கவும் உதவுகின்றது. இருதயத்தின் பாதிப்புகள் அனைத்தும் இருதய உறையிலும் காணப்படும். இருதய மேலுறை சக்தி ஓட்ட பாதையானது மூவெப்ப குழி சக்தி ஓட்ட பாதையுடன் இணைந்து உள்ளும் புறமும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டினை வெளிப்படுத்துகின்றது. நாக்கின் வெளிப்புற உணர்வு உறுப்பாக கொண்ட இருதய மேலுறையில் பாதிப்பு ஏற்படும் பொழுது இருதய வலி, படபடப்பு, கை வாதம், கைகள் மரத்துப் போதல், உள்ளங்கையில் அதிக வியர்வை, உள்ளங்கை எலும்புகளின் வாதம், வாந்தி, வாயு தொல்லை, மனநலக் கோளாறுகள் போன்ற உபாதைகள் ஏற்படுகின்றன. இருதய மேலுறை சக்தி ஓட்ட பாதையின் பயணப்பாதை. மார்பு காம்பிலிருந்து ஒரு சுன் வெளிவாட்டமாக துவங்கி கையின் முன்புறமாக நுரையீரல் சக்தி ஓட்ட பாதைக்கும் இருதய சக்தி ஓட்ட பாதைக்கும் நடுவில் சென்று உள்ளங்கையை கடந்து நடுவிரல் உச்சி முனையில் முடிவடைகின்றது. இதன் தன்மை இன்தன்மை. இணை உறுப்பு மூவெப்ப குழி. வெளிப்புற உணர்வு உறுப்பு நாக்கு. மொத்த புள்ளிகள் 9. இது சார்ந்துள்ள பூதம் நெருப்பு பூதம். சக்தி ஓட்ட நேரம் மாலை 7 மணி முதல் மாலை 9 மணி வரை. சக்தி ஓட்ட திசை மையத்திலிருந்து வெளிநோக்கி. இருதய சக்தி ஓட்ட பாதையின் சிறப்பு புள்ளிகள். முக்கிய புள்ளிகளில் பஞ்சபூத புள்ளிகள். P3 நீர்பூதம் சார்ந்த புள்ளி. P5 உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி. P7 நிலபூத புள்ளி. P8 நெருப்பு பூத புள்ளி. P9 ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி. மற்ற சிறப்பு புள்ளிகள் P4 திறவுகோல் புள்ளி. P6 இணைப்பு புள்ளி. P7 சக்தி தேக்க புள்ளி. P9 சக்தியூட்டும் புள்ளி. P1 டியான் சி ஹெவன்லி பூல். அமைவிடம் மார்பு காம்பிலிருந்து ஒரு சுன் வெளிப்பக்கமாக இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்பு தன்மை கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. ஊசியிடல் முறை 0.2 சுன் சாய்வாக. ஆழமாக ஊசியிடல் கூடாது. அனல் சிகிச்சை தரலாம். நோய்க்குறிகள் மூச்சுவிட சிரமம், இருதய படபடப்பு, அக்குள் பகுதியில் வீக்கம் மற்றும் வலி. P2 டியான் குவான் or டியான் சுவான் ஹெவன்லி ஸ்ப்ரிங். அமைவிடம் முன்புற அக்குள் மடிப்பு கோட்டிலிருந்து 2 சுன் கீழே மேற்கையில் இருதலை தசையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்பு தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் நெஞ்சுவலி, இருமல், கைகளில் உட்புற மற்றும் வெளிப்புற வலி, விலா பகுதியில் வலி. P3 சூசே மார்ஷ் அட் த க்ரூக். அமைவிடம் முழங்கை மடிப்பு ரேகையில் இருதலை தசை நாணுக்கு உட்பக்க பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்பு தன்மை நீர்பூத புள்ளி. ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வயிற்றுவலி, இருதயவலி, படபடப்பு, பரபரப்பு, கைகளில் ஏற்படும் நடுக்கம், உடல் எரிச்சல், வெப்ப நோய்கள். P4 சீமென் ஜி கிளெஃப்ட் கேட். அமைவிடம் முன்புற மணிக்கட்டு ரேகையின் மத்தியிலிருந்து 5 சுன் மேலே இருதலை தசைநாணின் மத்தியில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்பு தன்மை திறவுகோல் புள்ளி. ஊசியிடல் முறை 0.8 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் இருதய கோளாறுகள்,
இருதயம் சார்ந்த அவசர நிலைகளில் மூக்கில் இரத்தம் வடிதல், சளியுடன் இரத்தம் வெளியேறுதல். P5 ஜியான்ஷி இன்டர்மீடியேட் மெசேஞ்சர். அமைவிடம் முன்புற மணிக்கட்டு ரேகையின் மத்தியில் இருந்து 3 சுன் நேர் மேலே இருதலை தசை நாணின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வலிப்பு நோய், நெஞ்சுவலி, கைவாதம், படபடப்பு, வாயு தொல்லை, வாந்தி, மலேரியா, மனநலக் கோளாறுகள், அக்குள் வீக்கம், முழங்கை கோளாறுகள். P6 நெய்குவான் இன்னர் பாஸ். அமைவிடம் இருதலை தசை நாணின் மத்தியில் முன்புற மணிக்கட்டு ரேகையில் இருந்து 2 சுன் தூரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை இணைப்பு புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வெப்ப நோய்கள், வலிப்பு நோய், இருதய கோளாறுகள், வாந்தி, இரைப்பை வலி, மலேரியா, கைகள் மரத்து போதல், மனநலக் கோளாறுகள். P7 டார்லிங் கிரேட் மவுண்ட். அமைவிடம் கை முன்புற மணிக்கட்டு ரேகையின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நிலபூத புள்ளி, சக்தி தேக்க புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் மார்பு மற்றும் விலா பகுதியில் வலி, வாந்தி, வாயு தொல்லை, மணிக்கட்டு கோளாறுகள், திடீரென ஏற்படும் கடுமையான பயம், மனநல கோளாறுகள், வலிப்பு நோய். P8 லாவோகாங் பேலேஸ் ஆஃப் டாயில். அமைவிடம் நடுவிரல் மற்றும் மோதிர விரலை உள்ளங்கை நோக்கி மென்மையாக மடிக்கும் பொழுது இவ்விரு விரல்களுக்கும் இடைப்பட்ட பகுதி உள்ளங்கையை தொடும் புள்ளி இருதய ரேகையில் அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நெருப்பு பூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வலிப்பு நோய், உள்ளங்கையில் வலி, உள்ளங்கை எலும்புகளின் வாதம், வாந்தி, இருதய வலி, வயிற்று வலி, முறையற்ற சுவாசம், உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் ஏற்படும் பூஞ்சை கோளாறுகள், உள்ளங்கையில் அதீத வியர்வை. P9 ஜாங் சாங் மிடில் ரஷிங். அமைவிடம் கை நடுவிரல் முனையின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வெப்பத் தாக்குதல் அதாவது சன்ஸ்ட்ரோக், பயம், அதிர்ச்சி, உடல் எரிச்சல், படபடப்பு, கை மரத்து போதல், நிலை குலைதல், உள்ளங்கையில் அதீத சூடு, நாக்கு உள்ளிழுத்து பேச்சிழத்தல்.